இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. இனியும் போனவங்களை காணும். 50,000 ரூபாய் எண்ணி கொண்டு வராட்டமா? உனக்கு அவங்க கொடுப்பாங்கன்னு வேற நம்பிக்கை இருக்கா? என்ன அவங்களுக்கு என் மேல பாசம் இருக்காதா? எடுத்துட்டு வருவாங்க. ஆமா ஆமா. இப்ப பார்க்கத்தானே போறேன். சொன்னா கேளு, நீ வா, நான் பேசிக்கிறேன், நீ வா. குடுங்கம்மா, அந்த கடங்கார மூஞ்சில தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடுறேன். குடுங்கம்மா. ஏய், குடுனா என்னதரா குடுக்கறது? 4 அரை தான் கொடுப்பேன். வீட்டுல நயா பைசா இல்ல. உன் பிரச்சனையை நீ எப்படியாவது சமாளிச்சுக்கோ. இல்லனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காரு போ. அங்க நல்ல சோறு போடுறாங்களாம். அதானே பார்த்தேன். என்னைக்கு நீங்க உதவி இருக்கீங்க, இன்னைக்கு புதுசா வந்து உதவுறதுக்கு. நாம கஷ்டப்பட்டா இவங்களுக்கு என்னங்க இருக்கு? வாங்க போலாம், வாங்க. என்னைக்குமே இவ நடிப்பு தான் அதிகமா இருக்கும். இன்னைக்கு என் பையனை பேச விட்டுட்டு இவ அமைதியா இருக்கிறான்னா ஏதோ சித்து விளையாட்டெல்லாம் இவ தான் பண்ணிருக்கிறா. வினோ, நான் இல்லாத நேரம் பார்த்து இவ இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிறான்னு நீ எதையாவது கொடுத்துறாத. முதல்ல அந்த பணத்தை எடுத்து நீ பேங்க்ல போடு. என்னமோ பெருசா சொன்னீங்க. எங்க வீட்டு ஆளுங்க அப்படி இல்ல இப்படி இல்லன்னு. நான் கேட்ட இல்லன்னு சொல்ல மாட்டாங்கன்னு அப்படியே அள்ளி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? உங்க அண்ணி அம்மா அள்ளி கொடுக்கும் பாரி வள்ளல்னு பேசுனீங்க. அந்த வள்ளலுங்க எல்லாம் அமைதியா நின்னத பாத்தீங்கல்ல. நீயும் ரத்த கண்ணீர்லாம் வர அளவுக்கு நடிச்ச. ஆனா கொஞ்சமாவது மனசு இறங்கி வந்து அவ பணம் தரேன்னு சொன்னாளா? சரியான கள்ளஞ்சக்காரி தான் அவ. இத பாரு, உன் அம்மாவாவது பரவாயில்ல, ஏதோ பத்த பாசத்துக்கு கொஞ்சம் மனசு இறங்கி வந்தாங்க. எங்க அவங்க நீ அடர்த பார்த்து இன்னும் இறங்கிடுவாங்களோ, உள்ள காசு இருக்கிற விஷயத்த சொல்லிடுவாங்களோன்னு பொத்துனாப்புல உள்ள கூட்டிட்டு போய் தடுத்துட்டா.